வணக்கம் தமிழக மக்களே. நாம் ஏன் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் அது எதற்கு அப்படின்னு மக்கள் நிறையா பேர் கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்னால் முடிஞ்ச விளக்கங்களை சொல்கிறேன். அதாவது இந்த இரண்டு கட்சியுமே இருக்காங்க, இந்த திமுக அதிமுக இருவருமே மாற்றி மாற்றி நம்ம தமிழகத்தை ஏறக்குறைய ஒரு 50 வருஷத்தை நெருக்கி ஆட்சி செஞ்சுருக்காங்க. தமிழக மக்களுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடச்சிருச்சு? அதாவது நம் தமிழகத்தில் இருந்து அவ்வளவு வளங்கள் இருக்குது, அவ்வளோ விவசாயங்கள் இருக்குது. நம் தமிழகத்துடைய பொருளாதாரமே நம்ம மக்களுக்கு போதுமானது. ஆனால் இவங்க இந்த கனிம வளங்கள் அனைத்துலேயும் ஊழல் செஞ்சு நம்மளை முழுக்க முழுக்க இன்னும் ஒரு கடங்கார மாநிலமாகவும், இன்றைக்கி 2021 எடப்பாடி கையிலேருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா கைக்கு ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இன்றைக்கி 10 லட்சம் கோடி நெருங்கியிருக்கு. ஆக மொத்தம் 40 வருஷத்துக்கு மேலே வாங்கின 5 லட்சம் கோடியை இன்றைக்கி அதே இந்த 4.25 வருஷத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா அதே 5 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுருக்காரு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நம்ம தமிழகத்தை பார்த்து தான் பாட்டு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளவு கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் இந்த தமிழக ஆட்சியாளர்கள் இருக்காங்க. எல்லாம் ஏன், என்ன காரணம் இவ்வளோ கடன் வாங்குறதுக்கு? அதாவது நம்ம வளத்திலிருந்தே நம்ம மக்களை சிறப்பான முறையில் வாழ வைக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கடா, இங்கேருந்து வர்ற அனைத்தையும் அவங்க சொந்த குடும்பங்களுக்கும் சொந்த மக்களுக்கும் கொள்ளையடிக்கிறதுல தான் குறியாக்காங்களே தவிர, அதாவது ஊழல் செய்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் சிறிது கூட இல்லை. அப்படிங்கிறம்போது இந்த 2 ஆட்சியுமே அவங்களுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு இவங்களை காட்டி கொடுக்காம, இவங்க அவங்கள காட்டி கொடுக்காம, இப்படியே ஒரு 40-50 வருஷமாக காலத்தை கழிச்சிட்டாங்க. அதனால் இந்த அரசியல் மாறணும். அதாவது இந்த இளம் தலைமுறை, நம்ம மக்கள் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி உணர்ந்த ஒரு இளம் தலைவர் கையில் நம்ம ஆட்சியை கொடுக்கணும். இதன் மூலமாக இந்த ஊழல்கள், இந்த பழைய காலத்து அரசியல் சித்தாந்தங்கள், இந்த கதைகளெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி ஒரு நல்ல முறையில் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தலைவர் கையில் நம்ம தமிழகத்தை ஒப்படைக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி 2026 நம்ம தலைவரோட தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 என்றைக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறாங்களோ அந்த தேதியில் நம்ம விசில் சின்னத்துக்கு வாக்களிப்போம். நம்ம தலைவரை அரிய நிலை ஏற்றுவோம்.